அவர் எப்பயுமே அப்பப்போ நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடிய ஒருவர். அவங்க கட்சியே எப்படி நேரத்துக்கு தகுந்த மாதிரி இருந்ததுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது இல்லை. அவர் மந்திரி பதவி கிடைக்கணும்னா எங்கள் அண்ணன் ஜெகத் அவர்கள் நல்லா மீட்டிங்லேயே சொன்னார், அவருக்கு மந்திரி கிடைக்கணும்னா அப்போ திமுக கூட மந்திரி ஆனார். இப்பயும் மந்திரி கிடைக்குங்கிறதுக்காக பிஜேபி கூட போய்கிறாரு. அவர் என்னையாவது கொள்கையை ஒழுங்காக பேசியிருக்காங்களா? அவரோ அன்புமணியோ ஆகட்டும். அவங்க சொல்கிறாங்களே நீட்டு தேர்வை ஒழித்தே தீர்வோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை அண்ணாமலைக்கிட்ட சொல்லி இவங்க அலையன்ஸில் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட சொல்வதற்கு அவர் தயாராக இருக்கிறாரா? தயவுசெய்து நினச்சி பாருங்கள். ஐயா டாக்டர் ஐயா மீது எனக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய மரியாதை உண்டு. நான் பேசும்போதே சொல்லியிருக்கிறேன். அவர் விழுப்புரத்திலே என்னுடைய தலைமையில் நடந்த ஒரு கூட்டத்திலே கலந்து கொண்டு கலைஞர் தான் அடுத்த முதல்வர் என்று சொல்லி கலைஞருக்கு அப்பொழுதே ஒரு போர்வை போத்தியவர் தான். அப்படி இருக்கவர் தான். அவர் அப்பப்போ மாறிட்டு போவார். இப்போ கொள்கையெல்லாம் அவர் கிடையாது. எப்படியாவது எதனா பண்ணணும்னு சொல்லுவார். அவர் சொல்கிறது இதெல்லாம் சகஜமான விஷயம். ஆக அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தலுக்கு முதல்ல அவர் என்ன சொன்னார்? நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னார். ஜெயிச்சாங்களா? எல்லாம் டெபாசிட் வாங்கினதே பெரிய விஷயம். இந்த அளவிற்கு அவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒன்று. அதோடு அவர்கள் இருக்கலாம். ஆக அவருடைய எதிர்க்கட்சிகள் என்று சொன்னால் ஏதாவது வெற்றி பெற்றவர்கள் மீது ஒரு குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுவது தானே தவிர, இது வழக்கமானது தானே தவிர, இது ஒன்றும் கவனத்தில் நாங்கள் எதுவும் அதை பற்றியெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.